குளிப்பதற்கு தங்கைக்கு நாடு போட்ட வாசலில் அந்த நடுக்கோட்ட தங்கத்தாள் மேல கோட்ட வாசலில் அந்த மேல்மதியும் பொன்னாள் எம்மத்திற்கு கோட்ட வாசலில் அந்த திருமதியும் தங்கத்தாள் அந்த கிழக்கு கோட்ட வாசலில் அந்த கீழ்மதியும் வெள்ளியாள் அந்த வடக்கு கோட்ட வாசலில் அந்த வடக்கு கோட்ட வாசலில் யாருக்கு முத்தாரம்மாளுக்கு கோட்டை போடுறாங்க. கோட்டை போடுறாங்க. எப்படி கோட்டை போடுறாங்க? எப்படி கோட்டை போடுறாங்க? அகலம் அது 100 முழம். 100 முழம். 100 முழம்னா 1 முழம்னா என்னம்மா? 1 முழம்னா இவ்வளவு நீளம் ஐயா. இவ்வளவு நீளம். ஆமா. அகலம் அது 200 முழம். 200 முழம். என் தாய் முத்தாருக்கு ஆமா. அடிக்கோட்டை பொன்னாளே. பொன்னாளே. பொன்னாளையா போட்டா? பொன்னாளனா என்னது? அடிக்கோட்டைனா என்னதுமா? அடிக்கோட்டைனா தெரியலையே. ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன். அடிக்கோட்டை இரும்பாளே. இரும்பாளே. தாய்க்கு ஆமா. அறிவாய்த்த திருமதியிலும் நடுக்கோட்டை வெள்ளியாளே. நடுக்கோட்டை வெள்ளியாளே. மட்டுமா? என்னையா? ஓடமிடும் தழுதியாளே தலைக்கோட்டை பொன்னாளே. தலைக்கோட்டை பொன்னாளே. அடே அப்பா. அட்டட்டட்டட்டட்ட. போட்டா அப்படிலாம் போடணும். வீடு கட்டினா அப்படி எல்லாம் கட்டணும். ஆமா. அடிக்கோட்டை இரும்பாளே. அதுக்கடுத்து வெள்ளியாளே. ஆமா. தலையில கோலம் போடுறதுக்கு தங்க கோட்டை இட்டான். தங்க கோட்டை இட்டான். யாரு? அண்ணன் தம்பி 3 பேரும். முப்பராஜர்கள் 3 பேர்கள். ஆமா. அண்ணன் தம்பினா அப்படிலாம் இருக்கணும். இருக்கணும். அம்மாவுக்கு அப்படிலாம் சேர்த்து வைக்கணும். இங்க கணபதியா ஒரு பக்கம் சேர்த்து வைக்கான். ஆமா. அருள்ல ஒரு பக்கம் சேர்த்து வைக்கான். சேர்த்து வைக்கான். மூத்தவன் ஒரு பக்கம் சேர்த்து வைக்கான். ஆமா. ஆமா. அந்த பெத்த தாய் என்ன செய்யும்? நம்ம ஒரு 500 1000 கொடுத்தாதான் பெத்த மனசு குழுவும். ஆமா. அடிக்கோட்டை இரும்பாலே. நடுக்கோட்டை வெள்ளியாளே. தலைக்கோட்டை தங்கத்தாளே. தலைக்கோட்டை தங்கத்தாளே. கொடியில மாமலையை கோபுரமாய் நிறுத்துவாரா. கோபுரமாய் நிறுத்துவாரா. நெடியதோர் வெள்ளி மலைய நிலை காலா நிறுத்துவாரா. விடியதோர் வெள்ளி மலை. நெடியதோர் வெள்ளி மலை. புதுசு புதுசா வருதுல ஐயா. என்ன அதுதான் பாரு அண்ணாவிக்கும் அடிகாரங்களுக்குள்ள வித்தியாசம். வெடியதோர் வெள்ளி மலை அப்படின்னு சொன்னா வெள்ளி மலைய வெடி வச்சு உடைச்சி. அப்படி இல்லம்மா. எப்படி ஐயா? நெடியதோர் வெள்ளி மலைனா நீளமான மலை. ஒரு நீளமான மலை. அந்த மலையை கொண்டு வந்து செதுக்கி நில கல்லா நிப்பாட்டுதாங்கன்னா கோட்டையோட வாசல் உயரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. அதுதான் இந்த காலத்துல நடந்துட்டு இருக்க மலையை பூரா உடைச்சி ஒரே எம்சண்ட் நமக்கா வருது. எங்கய்யா போகுது? கன்னியாகுமரியை காலி பண்ணி மலையாளம் கொண்டு போயாச்சு. இப்ப தென்காசி சுத்தி வட்டாரத்துல இருக்க மலையை காலி பண்ணி அடுத்து மலையாளம் போய்கிட்டு இருக்கு. போட்டும் அவங்ககிட்ட இல்லாத மலையாமா? அங்க மழை பெஞ்சு தண்ணி போற மலையை தாண்டிக்க வந்து ஒரேடியா போட்டும் தமிழ்நாடு. ஆனா மழை பெஞ்சா தண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க. அது மட்டும் இல்ல அந்த கெண்டை கொண்டாங்கல. ஆமா. தாமிரபரணியில இருந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி எடுക്കാം. பசங்களா தாமிரபரணி ஆத்து தண்ணியவே வத்தி பிடிக்கல. மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கோ இல்லையோ கொக்கோ கோலா கம்பெனி காரணம். ஆமா. கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி காரணம் குடிதண்ணி காரணம் தண்ணி அத்தனை தண்ணி எடுക്കാം. ஐயோ கம்பெனி பேர சொல்லாத. உண்மையை தரமா சொல்லுத. உண்மையை சொன்னாதான் உலகம் நம்மள உள்ள தூக்கி வச்சிரும். என்ன தண்ணியை எடுத்து அத பாட்டில்ல அடைச்சி. ஆமா. இங்க இருந்து ஏத்தி கொண்டு போய் கேரளால விற்காம். ஆமா. அங்க போய் அந்த தண்ணி கேன வாங்கினா அந்த தண்ணி கேன 13 ரூபா 15 ரூபா தான். வாங்குங்க. நீங்க தானே குடிக்கீங்க வாங்கி குடிங்க. உங்களத கேளுமா. ஆமா. அங்க போய் வாங்கினா அந்த தண்ணி கேன 13 ரூபா 15 ரூபா 10 ரூபா தான். ஆமா. ஆனா நீ அதே 1 லிட்டர் கேன நம்ம ஊர்ல வாங்கு 20 ரூபா 22 ரூபா 23 ரூபா 23 ரூபா. நம்ம ஊர் தண்ணி. ஆமா. நம்ம ஊருக்குள்ளேயே தயாரிക്കാം. ஆமா. பாட்டில் அடைക്കാം.
நமக்கு 25 ரூபா. 25 ரூபா. இங்கிருந்து லாரியில ஏற்றி வாடகை கொடுத்து கொண்டு போய் அங்க வைக்க அங்க 15 ரூபா. 15 ரூபா தான். என்ன? ஆமா. அப்படி விக்கிறதா இருந்தா வெள்ளுனா அவன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதனால அங்க விலையை குறைச்சு வைக்க நம்மகிட்ட ஏற்றி வைக்க. நம்மகிட்ட ஏத்தனோம்னா எல்லாம் நடக்கும். ஆமா. உத்தாரமாருடைய கோட்டையிலே நெடியதோர் வெளிவளைய நிலக்கல்லா நிறுத்துவாரா. அது மட்டுமா? மகரமலை கனி எடுத்து படிப்பலகையா போடுவாரா. சபடிமலை கனி எடுத்து சாவடிகளா போடுவாரா. சுவடுமலை தனை எடுத்து சுழுகுத்தி பாய்ப்பாரா. என்னதையா? அதாவது கழுகேற்றம் சொல்லுவாங்களாமா. கழுகேற்ற முண்டசாமி முன்னாடி அத மாதிரி காரங்களை பழி வாங்குறதுனே. இந்த ஏழை முகம் பாருமையா செந்தூர் வடிவேலா. ஐயா எங்க வடிவேலா, ஐயா தங்க வடிவேலா. இந்த ஏழை முகம் பாருமையா செந்தூர் வடிவேலா. கேட்டனைக்க வேண்டும் அந்த மாயூர் மாறுவகனை பருவதுதானே. ஏழை முகம் மாறுமையா செந்தூர் வடிவேலா. ஐயா தங்க வடிவேலா. இந்த ஏழை முகம் பாரமையா செந்தூர் வடிவேலா. குடித்து வழியெல்லாம் கனி படித்தோம்.
ஐயா வாயார உன்னை துடித்து வழியெல்லாம் கவி படித்தோம் வாயார உன்னை துடித்து வழியெல்லாம் கவி படித்தோம் ஓயாமல் வந்த துயர் ஒன்று குறையலையே சேயாகி வந்து சேயாகி வந்து எங்களை ஏத்தனைக்கு வேணும் அந்த மாயும் அருவதுதானே பல்வளமும் பார்த்திருக்க வேண்டாமோ முல்லை மலரை எடுத்து அமரா ஐயா முல்லை மலரை எடுத்து என்ன முருகனுக்கு படைத்தோம் வல்லலாய் வாழ்பவனே வருவதுதான் கால்கடுக்க பாடி வந்தோம் கல்லிலே நடந்து வந்தோம் கால்கடுக்க பாடி வந்தோம் ஐயா கல்லிலே நடந்து வந்தோம் கால்கடுக்க பாடி வந்தோம் கல்லிலே நடந்து வந்தோம் கால்கடுக்க பாடி வந்தோம் புள்ளியே உடை குடித்தால் சுகம் என்று எண்ணி வந்தோம் புள்ளி மயிலேறி முருகா ஐயா புள்ளி மயிலேறி பொன் பொருளை தந்திடவே வள்ளி மணவாளா இங்க வருவதுதான் கண்ணே கதிர் வேடா குமரா கண்ணே கதிர் வேடா எங்கள் கவலைகளை நீக்கவே கண்ணமையிலேறி இங்க வருவதுதான் சிவத்தி மிகவும் நன்றி சென்றில் உன்னை கொள்ளுடாரோ ஐயா சிரத்தில் மிகவும் ஒன்று செந்தில் உன்னை தொழுதாடோ சிரத்தில் மிகவும் ஒன்று செந்தில் உன்னை தொழுதாடோ ஐயா வரமிருந்த ராமடைய வழிமாறி போவதேன புரட்சி மணவாடா குமரா ஐயா புரட்சி மணவாடா நான் கூப்பிட்ட குரல் கேட்டு மறுப்போம் பேசாமல் இங்க வருவதுதான் கவி படித்தோம் முருகா தத்தளிக்கும் என்றோமெல்லாம் தமிழ் மணக்க கவி படித்தோம் சித்தத்தில் ஏறலையோ தேவர் கோடியோடு ஒத்து வந்து எங்களுக்கு குமரா ஐயா ஒத்து வந்து எங்களுக்கு பல உதவிகளை செய்திடவே குமரேசா முன் வருவதுதான் பாத யாத்திரை நாங்கள் வந்தோம் பச்சை இரவுடைய
பாத யாத்திரை நாங்கள் முருகா பச்சை நிற உடை அணிந்து பாத யாத்திரை நாங்கள் வந்தோம் பச்சை நிற உடை அணிந்து பாத யாத்திரை நாங்கள் வந்தோம் பாவங்களை போக்குவதற்கு கந்த வடிவேலனாக பழனி மலை மேலே முருகா ஐயா பழனி மலை மேலே எங்க பண்டாரமாய் இருந்தவனே எங்க பாவங்களை போக்க இங்க வருவதுதானே ஐயன் எப்பேரையும் மலை இருக்க அத்தனையும் தான் கடந்து எப்பேரையும் மலை இருக்க அத்தனையும் தான் கடந்து அன்னை வேண்டாம் என்று ஆண்டியாக அமர்ந்தவரே ஆண்டி வடி வேறா குமரா ஐயா ஆண்டி வடி வேறா எங்களை ஆசிரியக்கார அழகு மயிலேறி இங்க வருவதுதானே ஐயா குறுக்கு துறையான வந்து குற்றங்களை தீர்ப்பவரே குறுக்கு துறையான வந்து குற்றங்களை தீர்ப்பவரே குழந்தை வடிவேலனாக புகழ என்ற சுற்றி வந்த குழந்தை வடிவேலா முருகா ஐயா குழந்தை வடிவேலா உன் துறையில் எல்லாம் தங்கோ இந்த குழந்தை தவறு தீர்க்க நீ வருவதுதான் அசுரனை வதைத்தவரே அம்மாவிடம் மேல் வாங்கி அசுரனையும் வென்றவரே அம்மாவிடம் மேல் வாங்கி அசுரனை வதைத்தவரே அம்மாவிடம் மேல் வாங்கி அசுரனையும் வதைத்தவரே ஆயிரங்கோடி மக்கள் கூட்டம் அழகு திருச்செந்தூரில திருச்செந்தூர் வேளா முருகா ஐயா திருச்செந்தூர் வேளா நீ தீவினைகள் தீர்ந்தனே தங்கடமேறி வருவதுதானே யாரு முப்பதாதிகள் மூன்று பேர்களும் ராஜான முத்தாருக்கு அடிக்கோட்டை இரும்பால நடுக்கோட்டை வெள்ளியாக தலைக்கோட்டை தங்கத்தால் அமைத்து கோட்டைகளும் குடிமரமும் கோபுரத்தோடு அதே 7 சுத்து கோட்டை 8 அடுக்கு மாளிகைகள் அமைத்தா காவடியா 9 காவடியா ஒட்டகம் கட்டும் மண்டபமா 10 படித்தளமா பளிங்கு வருட மேடைகளா 10 படித்தளங்கள் அமைத்து இந்த முத்தாருக்கு முத்துமாலை அம்மாளுக்கு அப்படியே கோட்டைகள் அழைத்தா கோபுரத்தை கட்டினார் கொடிமரத்தை நட்டினார் இந்த முப்பராதியர்கள் 3 பேர்களும் கோட்டையை அடிச்சு முடிச்சாச்சு நேர முத்தாரம்மாள கூப்பிடவாரா அம்மா ஏ முத்தாரம்மா அடிச்சாச்சு எனக்கு அடிச்சாச்சு கோட்டை அடிச்சாச்சு வாமா என்னோடு வா நம்ம கோட்டைக்கு போவோம் நீ கோட்டையை சுத்தி பார்க்க வாமா நம்ம போட்டிருக்க கோட்டை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு என்று இந்த முப்பராதியர்கள் 3 பேர்களும் ராஜான
முத்தாரை அழைத்தவுடனே முத்தாரம்மாளுக்கு ஆனந்த சந்தோஷம். நாம இருப்பதற்கு நம்ம அருமை மக்கள் 3 பேர்களும் அழகாக கோட்டையை வைத்து வந்து விட்டாரே என்று முப்புடாதி அம்மா முத்தாறு உச்சி மாதாளி மாரியம்மா பேச்சி அம்மா அனைவர்களும் முத்தாரம்மா பல்லக்கிளை ஏறி அப்படியே ஒவ்வொரு கோட்டையா சுத்தி பார்க்க சுத்தி பார்க்கும்போது முத்தாரம்மா அந்த கோட்டை எப்படி இருக்கு பாருங்க. எப்படி ஐயா இருக்கு அந்த முப்புராதியர் போட்ட கோட்டை முத்தார அம்மா இருக்கு. தங்கத்தாளே வெள்ளியாளே அழகு முத்தார் அம்மா இருக்கு. அழகு கோட்டை அடித்திருக்கா 4 கோட்டை வாசல் பார்த்தா 4 கோட்டை வாசல் பார்த்தா அழகு நல்ல கோட்டைகாரை அழகு முத்தார் அம்மாறு பாப்பாரா எந்த பிள்ளை முத்தாரு கோட்டைக்குள்ள அழகியா முத்தாரு கோட்டைக்குள்ள முத்தாரம்மா வாராரு கோட்டை சுத்தி பார்க்காரு எங்களோட வார்த்தைகள் அழகு முப்புராதியாரே நீரார அழைப்பாராம் முத்தாரம்மா அழைக்காரே குழந்தைய வரவழைத்து ஆதிக்கட வரவழைக்க அழகு நல்ல கண்மணியே கோட்டையை நாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு மகிழ்ச்சியாடா மாவு என கோட்டையாடா மலைவு என கொடிமராமா மகரே முப்புராதி அம்மாவுக்கு மகிழ்ச்சியாடா அம்மாவுக்கு மகிழ்ச்சியாடா அழகு நல்ல அப்பா கோட்டையை சுத்தி பார்க்கும்போது முப்புராதியர்கள் கோட்டை முத்தாரம்மாளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா என்ன அழகா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அடிக்கோட்டை இரும்பால நடுக்கோட்டை வெள்ளியால தலைக்கோட்டை தங்கத்தால அப்பா கோட்டை வாசல் கனவை பார்க்கும் போது அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. அப்பா மலை உயர கோபுரம் விண்ணுயர கொடிமரம் அடே அப்பா மகனே முப்புராதியர்களே இதுக்கு முன்னாடி இரணியன் கோட்டை பரிசுன்னு சொன்னாங்க. அதற்கு அப்பால ராவணன் கோட்டை பரிசுனாங்க. மகனே முப்புராதி உன்னுடைய கோட்டைக்கு முன்னால் அவன் கோட்டை ரெண்டும் தோத்து போச்சடா. ஏ அப்பா எத்தனை மேடைகள் எத்தனை படித்தரங்கள் எத்தனை சாவடிகள். ஆனா இரணியனும் ராவணனும் இருந்திருந்தால் இன்றைக்கு உன்னை பார்த்து பொறாமப்பட்டிருப்பான். அப்படி கோட்டை இந்த அம்மாளுக்கு அழகு முப்புராதிகளே அமைத்திருக்கிறீர்களே. 3 பேரும் மனம் முடித்தால் தனித்தனியா மண்டபமா முத்தாருக்கு ஒரு மண்டபமா முத்து பேச்சு அம்மாளுக்கு ஒரு மண்டபமா மாரிக்கு ஒரு மண்டபமா மங்கை பேச்சு அம்மாளுக்கு ஒரு மண்டபமா அப்படியே மண்டபங்கள் அமைத்து அப்படியே அப்பா ஒரே வாசல் இங்க இருந்து பார்த்தா கடைசியில் இருக்க வரைக்கும் வாசல் தெரியும். அங்க வரைக்கும் தெரியும். அந்த ஐயர் வீடு எல்லாம் பார்த்திருக்கியா? பழைய காலத்து ஐயர் வீடு. வாசல் நடுசுல இருக்கும். இந்த வாசல்ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பின்னாடி வரைக்கும் வாசலாட்டா இருக்கும். அதே மாதிரி 4 கோட்டை வாசல் எங்க இருந்து பார்த்தாலும் நடுவட்டியில் இருக்கக்கூடிய அந்த சபா மண்டபம் தெரியும். அதே மாதிரி கோட்டைகளை வைத்து கொடிமரம் வைத்தா புகைப்படாதீங்க ஐயா. கோட்டையை பார்த்தவுடனே
என் தாய் முத்தாருக்கு ஆனந்த சந்தோஷம் உடனே சரி என்று சம்மதித்து என் முத்தாறு முத்து பேச்சியம்மாள் உச்சிமாதாளி மாரியம்மா சந்தனமாரி ஜடமாரி அக்கா அரங்கு 64 கன்னிமார்களோடு அழகு முப்பராதியர்களே அந்த முப்புறம் கோட்டையிலே முப்புறம் கோட்டையிட்டு அழகு முத்தாரம்மாரோடு இவையுடன் வாழ்ந்து வருவனாலை அவர்களை காலை முப்புறாய் நம்ம கைலாசம் போகும்போது அந்த கரை கண்டன் சிவனார் அந்த காண விடாமல் தடுத்ததோடு அந்த அரக்கியர்கள் பெற்ற பிள்ளை என்று அவமதித்த தேவர்களே நம்ம பழிக்கு பழி வாங்கவே நம்ம பழிக்கு பழி வாங்கவே இந்த பாடல்கள் பார்க்க போவதாரு நம்ம தாயார் நம்மோடு இருக்கு தாயார் நம்மோடு இருக்கு நம்மளை தண்ணி பார்க்க போவதாரு தாயார் நம்மோடு இருக்கிறாரு நம்மளை தண்ணி பார்க்க போவதாரு போட்டு கொடிமரம் கோபுரத்தோட உள்ள இருக்கா தாரம்மா இருக்க தைரியத்துல ஆமா 3 பேரும் நினைக்கா என்ன நினைக்கா ஏ தம்பி உன்னை ஒரு காலத்துல நம்ம கைலாசம் போகும்போது ஆமா யாரு கைலாசம் போகும்போது ஆமா கரைக்கண்டர் பகவானை பார்ப்பதற்கு நந்தி பகவான் நம்மளை அழைச்சிட்டு போனாரு அழைத்து விட்டு போகும்போது ஆமா இந்த தேவர்கள் எல்லாம் அரக்கி பெற்ற மாதர்களை ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வரலாமா நந்தி பகவானே பாம்புக்கு பால் வார்க்கலாமான்னு கேட்டார்களே இவர்களை நம்ம சும்மா விடக்கூடாது ஆனால் நாய் முத்தாறு நம்மளோடு இருக்க நம்ம தட்டி பார்க்க போவதாரு நம்ம அம்மா முத்தாரம்மா நம்மளோடு இருக்க நம்மளை அசைத்து பார்க்க போவதாரு என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் என்று அழகு முக்குராதியர்கள் 3 பேர்களும் அவர் யார் நினைக்கின்றார் ஆனா பகவான பழிவாங்கன்னு சொன்னா பகவான நம்ம கோட்டைக்கு வரவழைக்கணும் வரவழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விளையாட்டை நம்ம காட்டணும் என்று அழகு முப்புராதியர்கள் 3 பேர்களும் யார் வரவழைக்கின்றார் யார் வரவழைக்கார் பாருங்க அவர் நந்தி நல்ல தேவரையோ நல்ல முப்புராதியர்கள் நந்தி பகவான தான் நினைத்து முப்புராதியர் அழைப்பாரா ஐயா பகவானே நந்தி தேவா உங்க பாடலோட வார்த்தையே அந்த முப்புராதியர்கள் அழைத்த போது அந்த உரிமையுள்ள நன்றி நந்தி பகவான் நினைக்காத முப்புராதியர்கள் 3 பேர்களும் என்ன அன்னைக்கு அவர் காட்டுக்குள்ள வில்வ மரத்தை அடியில உட்கார வச்சுட்டு போகும்போது நந்தி பகவான் கிட்ட தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஐயா நந்தி பகவானே நாங்க நினைக்கும் போது இங்க எங்களுக்கு துணையா இருக்கணும் ஆனா அதே நேரத்தில்
நேரத்துல உங்கள் பேச்சை நாங்கள் ஒரு காலமும் தட்ட மாட்டோம் என்று சொன்னாங்கல்ல. ஆமா, அதே மாதிரி நந்தி பகவானை அழைத்த உடனே நந்தி பகவான் முப்பராதிகள் முன்னாடி வந்து ஐயா முப்பராதியர்களே இல்லையா முப்பராதியர்களே வராது எந்தியா வராது வாயில வராதா? முப்புராதியர்களே என்னப்பா என்ன வரவழைத்த காரணம் என்ன? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அம்மா இல்லன்னு நினைச்சீங்க. ஆமா, அம்மாவுக்கு அம்மால ஆதிபரா சக்திக்கு அடுத்த சக்தி அழகு முத்தார் வந்திருக்கா. கோட்டை இருக்கு, கோபுரம் இருக்கு, கொடிமரம் இருக்கு, தனித்தனி சாவடி இருக்கு. ஆமா, தான் உயர்ந்த மண்டபம் இருக்கு, படித்தளம் இருக்கு, பாரில உயர்ந்த அழகான பளிங்கு மேடைகள் இருக்கு, வெப்பக்குளம் இருக்கு. ஆமா, எல்லாமே இருக்கப்பா, இன்னும் எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஆண்டவா, அழகு நந்தி பகவானே, இன்னைக்கு நாங்க கைலாசம் வரும்போது அந்த தேவர்கள் தானே எங்களை உள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு பகவான் என்ன பண்ணுவாரு? அதையால் நந்தி பகவானே எங்களுக்கு ஆதிவள்ளி கைலாசத்தில் இருக்கக்கூடிய 103 லிங்கங்களை நீங்கள் கொண்டு வந்து தர வேண்டும். நாங்க எங்க கோட்டையில வச்சு கோயில உருவாக்கி எங்க அந்தவன் பகவானுக்கு நாங்க பூஜைகளை நடத்த வேண்டும் என்று நந்தி பகவானிடத்திலே லிங்கங்கள் வேண்டும் என்று அழகி முப்புராதியர்கள் சொன்ன உடனே நந்தி பகவான் நினைச்சாரு, இவங்களை தான் இன்னைக்கு கைலாசத்துக்குள்ள விடமாட்டேன்னு தேவர்கள் மறுத்தார்கள். ஆமா, லிங்கத்தை தானே கேட்கா என்று அழகு நந்தி பகவான் ஆதிவள்ளி கைலாசம் வந்து அவர் எங்க வாருங்க அவர் 103 லிங்கங்களை 103 சொல்லுப்பா. முப்படாதியர்களே திரும்பி சொல்லு. என் மகனே முப்புராதியர்களே, நீ கேட்ட லிங்கத்தை நான் கைலாசத்துல போய் எடுத்துட்டு வந்துட்டேன். 103 லிங்கம் இருக்கு. 103 லிங்கம் இருக்கு. எண்ணி பார்த்துக்கோ. ஆமா, என்று 103 லிங்கங்களை கொடுத்தார். ஆமா, கொடுத்த உடனே நந்தி பகவான் லிங்கத்தை கொடுத்தாரு. நேர கைலாசம் போயிட்டார். போன உடனே முப்பராதியர்கள் 3 பேர்களும் அந்த லிங்கத்தை எடுத்து வந்து அந்த அழகு முப்புறங்கோட்டையில எங்கள் ஐயாவான ஆண்டவன் பகவானுக்கு முடிய அந்த 103 லிங்கங்களை வரிசையாக வைத்து ஒரு கோயிலை உண்டு பண்ணினா, ஒரு ஆலயத்தை உருவாக்கி எங்கள் ஆண்டவன் ஆதி சிவனாருக்கு என்ன நடக்கு பாருங்க. அங்க ஆறுகால பூஜை